back to these stories by Yokes. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஸ்டோரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கிகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ப்ளஸ் பேஸ்ட் ஆன் அர்பன் லெஜண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 1980 தான் அந்த இன்சிடென்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 1980 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 17 years ஏஜ். அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கிச்சி சுசுகி. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே, அவளுக்கு வந்து 2 வயசு ஆகுது தங்கச்சிக்கு வந்து பர்த்டே இருந்ததுனால அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து அந்த டால் தான். டால் சொன்ன மாதிரி ஹேர் இவ்வளோ தூரம் இருக்கும். ஒக்காப்போ ஹேரோட நேம் வந்து, ஆனால் ஹேர் வந்து முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்ச் ஹேர் மாதிரி இருக்கும். ஒக்காப்போனாங்க 40 cm ஹைட், ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதனால வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான், தங்கச்சியில கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு அந்த டால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த டால் எப்படி பார்த்துக்கிறான்னா, அந்த டாலுக்கு ஊட்டி விடுறா, டாலுக்கு எடுத்து தூங்குறா, டாலுக்கு தலை சீவி விடுறா. டால் இல்லாமல் அந்த பொண்ணு கிடையாது. அது அந்த பொண்ணுக்கு அந்த டாலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸே தாண்டி ரிலேஷன்ஸ் அப்படி க்ளோஸாக தான் இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1919 அந்த பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகுது. கோல்டு ஃபீவர் மூலமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த டால் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த டால் ரொம்ப பிடிக்கும். பட் பதிக்கும் போது அந்த டாலை பதிக்கிறாங்க பார்த்தாங்க. பட் அந்த டாலை பதிக்க முடியாதுன்னு பதிக்கிறவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு டாலை வந்து அப்படியே வீட்டில் எல்லாரோட கண் பார்வையும் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சு டெய்லி எங்கள் அம்மா வந்து அந்த டாலுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி அந்த இடத்த சுத்தமாக வச்சு அந்த டாலை வாஷ் பண்ணி அவங்க பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறாங்க. பட் போக போக அந்த டாலுக்கு இவ்வளோ நீளம் இருந்த ஹேர் வந்து வளர ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவும் அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணோட ஸ்பிரிட் தான் அந்த டாலுக்குள்ள இருக்கு. அதான் வந்து டாலை இருந்துட்டு பிரிச்சுட்டாங்க, பொண்ணோட பாடியும் டாலையும் பிரிச்சுட்டாங்க. அதனால வந்து அந்த பொண்ணோட ஆத்மா அந்த டாலுக்குள்ள வந்துருச்சு அப்படியே எல்லாருமே நம்புறாங்க. 1938 இவங்க அப்பா அம்மா வந்து வீடு காலி பண்ணி போறாங்க. ஸோ வீடு காலி பண்ணி போகும்போது இந்த டால் இருக்குங்களா, அந்த டாலை வந்து அவங்க வந்து மேஞ்சிஜி டெம்பிள் அப்படி மேஞ்சிஜி டெம்பிள் அந்த டெம்பிள் வந்து இந்த டாலை கொடுத்துட்டாங்க. வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த டெம்பிள் இருக்கிறவங்களாம் வந்து இந்த டாலை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. டெம்பிளுக்கு நம்ம இப்போ வரைக்குமே அந்த டெம்பிளுக்கு வந்து சாமி கும்பிட போறாங்களோ இல்லை டாலை பார்க்கறதுக்கு போறாங்க. டாலை வந்து நம்ம பார்க்கலாம், ஆனால் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, டாலை தொடக்கூடாது. இப்போ வரைக்குமே அந்த டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா நீளமாக வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. பட் அந்த ஹேரை வந்து யாருமே வெட்ட மாட்டாங்க. அது இருக்க பூசாரிஸ் யாருமே வெட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரு அந்த டாலுக்கு உண்மையில ஏதாச்சும் ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்கா அப்படின்றதுக்காக வெட்டி அந்த பேட் ஸ்பிரிட் அவங்களுக்கு வந்து வச்சு என்ன பண்றது. அதனாலதான் அங்கே இப்போ இருக்குமா, நீங்க இப்போ வரைக்குமே அந்த மேஞ்சிஜி டெம்பிள் ஜப்பான்ல இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா அங்கே டாலை பார்க்கலாம். கைஸ் பாய்.